பொதுவாக சினிமா அப்படி சொல்லிட்டு வந்துட்டா பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஹீரோவோட படங்கள் அதுதான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நல்ல கதைகள் வந்தாலே போதும், அந்த படமும் அந்த கதையும் பயங்கரமாக வந்துட்டு ஹிட் ஆகுது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு 2023 குட் நைட்டு, அப்புறம் வந்து ஜோ, டாடா இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் பெரிய பட்ஜெட் படங்களும் அதுக்கு தகுந்த ஒரு செலவில் பண்ணி எடுத்தால் அது வந்துட்டு ஈடுகட்டுதா அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக நிறைய வெற்றி படங்கள் 2023 வந்துச்சு. ஸோ அது வந்து எக்ஸாம்பிளாக ஜெயிலர் சொல்லலாம், பதான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2023 அதுக்கு ஈடுகட்டுற படங்களாக வந்துட்டு இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் 2 இந்த மாதிரியான படங்கள். சரி, ஓகே, 2024 எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு பெரிய பட்ஜெட் அளவு இது வந்து வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சயா அப்படி சொல்லிட்டு தயாரிப்பாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2024 இந்த படங்கள் டெஃபினட்டாக ஒரு 600 crores கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து சொல்கிறாரு. அதில் என்னென்ன படங்கள்லாம் வந்து வச்சுருக்காருன்றப்போ, ஆமாம், அவர் சொன்னதுக்கப்புறம் இந்த படங்கள்லாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது நமக்கே வந்து தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்னா, அவரோட இந்தியன் 2 இந்த படம் வந்துட்டு சொல்கிறாரு. இந்தியன் 2 டெஃபினட்டாக வந்து ஒரு 600 crores வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ரஜினி சாரோட வேட்டையன் வந்துட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தளபதி 68 வந்துட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு பெரிய படங்கள் லிஸ்ட்டை வந்துட்டு வரிசையாக சொல்கிறார். கங்குவா, சூர்யா சாரோட கங்குவா படத்து மேலே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து ஹிட் படங்களாக ஒரு 600 crores மேலே டெஃபினட்டாக வசூல் பண்ணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரோட கருத்து கணிப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது 2024 தெரிஞ்சிருக்கும்.